ஹாய் கைஸ், வணக்கம். நேற்று நம்ம ஐசிடி ட்ரேடு வச்சு நம்ம ஐசிடி கோல்டு பேக் யூஸ் பண்ணுறாருன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படின்னா, நேற்று அவர் ட்ரேட் எடுத்தது ப்ரைஸ் வந்து 19, என்ட்ரி ப்ரைஸ் வந்து 19,122. இந்த ப்ரைஸ்ல இருந்து அவர் வந்து என்ட்ரி போட்டிருக்காரு. சரி, நம்ம அவரோட டார்கெட்டை வச்சு நம்ம வந்து அவர் கோல்டு பேக் ரூல்ஸ் வந்து ஒபே பண்ணுறாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன். ஏன்னா இந்த ட்ரேட்ல வந்து பாருங்க, என்எஃப்பி மேலே அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் லைவ்ல வந்திருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸிகியூஷன் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல அவர் வந்து டட்டில் சூப் என்ட்ரி வந்து போட்டிருக்காரு இந்த இடத்துல. சரி, எதோட அடிப்படையில் அவர் வந்து இந்த இடத்துல செல் பண்ணணும்? எதுக்கு அவர் வந்து இந்த ப்ரைஸ் வந்து டார்கெட்டாக வச்சுக்கணும்? டார்கெட்டை வச்சுக்கிற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தெரியுது, 766, 18,766 தான் அவர் வந்து டார்கெட் போட்டிருக்காரு அந்த இதுல. சரி, 766 தான் டார்கெட்டு. ஸோ அப்போ அந்த டார்கெட் வந்து இந்த என்ட்ரி ப்ரைஸுக்கு இந்த டார்கெட் ப்ரைஸ் ஏன் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காருன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். அதை வச்சு இவர் கோல்டு பேக் ரூல்ஸ் வந்து ஒபே பண்றாருன்னு நான் வந்து ப்ரூவ் பண்ண போறேன். இந்த இடத்துல திரும்பின ப்ரைஸ் வந்து அவர் இந்த இடத்துல ஷார்ட் போட்டிருக்காரு. சரி, இந்த இடத்துல அவர் ஷார்ட் போடும்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அவர் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு போட்டிருக்காரு. இந்த இடம் வந்து அதோட அர்த்தம் என்னன்னா, மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி ஒய்டோட 50%, அதாவது நான் ஜிபி லெவல்ல ஸ்விங் ஹை வச்சிருக்குன்னா, அதோட ஸ்விங் லோ வந்து இந்த இடத்துல இந்த டிஸ்கவுண்ட்ல இருக்கிற லிக்விடிட்டி ஒய்டோட 50% நான் ஜிபி லெவல்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் வந்து அது ஒரு 100% ரேஞ்சா மாறும். இதுதான் கோல்டு பேக், வேற எதுவும் கிடையாது. ஒரு 100% நம்ம பார்க்குற அந்த ரேண்டம் ஸ்விங்ஸ் எல்லாமே ஒரு 100%-ஆ மாத்துறாரு கோபி இந்த இடத்துல. அதுக்கு தான் கோல்டு பேக் யூஸ் பண்றாரு. அப்போ 100% ரேஞ்சா மாறணும்னா இந்த இடத்துல விழுந்த பிரைஸ் வந்து இந்த இடத்துல தான் 100%-ஆ மாறும். இந்த இடத்துல எல்லாம் 100% ஆகாது. சரியா? ஏன்னா இந்த இந்த லெவல் வந்து 71, 71 + 29 ஆட் பண்ணாதான் 100 கிடைக்கும். சரியா? அப்போ இந்த இந்த பார்ட்டிஷனோட நான் ஜிபி டு கீழே இருக்கிற இந்த எல்வி பார்ட்டிஷனோட நான் ஜிபியில வந்தாதான் 100%-ஆ மாறும். அது வரைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அவர் வந்து கரெக்டா இந்த இடத்துல இது வச்சிருக்காரு, ப்ராஃபிட் வச்சிருக்காரு, டிபி வச்சிருக்காரு. ஸோ அப்போ அது முடிஞ்சு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காட்டுறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து திரும்பும்போது அவர் வந்து இந்த இடத்துல இருந்து திரும்பி இங்க போய் விழுன்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு டட்டல் சூப், இதுதான் டட்டல் சூப்னு சொல்லி அவர் ஒரு நைஸ் டட்டல் சூப் இந்த இடத்துல கிடைக்கும். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து திரும்புன்னு சொல்லுவாரு. திரும்பி மேலே போய் இந்த இடம் வரைக்கும் வந்து இங்க இருந்து மறுபடியும் கீழே வரும்னு சொல்லுவாரு.
ஏன் அப்படி சொல்லணும்னா இந்த இடம் வரைக்கும் ஒரு PO3 லிக்விடிட்டி வந்து இந்த இடம் வந்து பிரைஸ் வந்து திரும்பும் போது இந்த இடத்துல PO3 லிக்விடிட்டி, அதாவது அவரோட டார்கெட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல PO3 லிக்விடிட்டி வந்து ஜெனரேட் பண்ணுது சரியா. அந்த 81ஓட PO3 லிக்விடிட்டி ஜெனரேட் பண்ணும். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து மேலே போய் கரெக்டாக அந்த PO3 லிக்விடிட்டி ரன் தேய்க்கிறதுக்கு ஒரு PO3 ஸ்டாப் ரன் வந்து கிரியேட் பண்ணும். அப்போ இது மெஷர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு 243 கிடைக்கும். 81ஓட PO3 லிக்விடிட்டி இருக்கும், இது வந்து 243 கிடைக்கும். மீன்ஸ் 243ஓட 3 சப் பார்ட்டிஷன்ஸ் வந்து 81 லாஸ்ட் பார்ட்டிஷன்ஸ் வந்து PO3 ஸ்டாப் லிக்விடிட்டியை கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்துல. அதுதான் வந்து அவர் வந்து சொல்ல வராரு. அவர் வந்து கம்யூனிகேட் வர்ற அப்படிதான் அவர் வந்து கம்யூனிகேட் பண்றாரு. இந்த அடிப்படையில தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து பார்க்கலாம், நீங்க வந்து பார்க்கலாம். அவர் வந்து கரெக்டா இந்த இடத்துல இருந்து பிரைஸ் வந்து மேலே போகும்போது சொல்லுவாரு, இந்த இடத்துல போகும், இந்த இடம் வரைக்கும் வரும், இந்த ஹை வந்து எடுக்கும், இந்த ஹை எடுத்து இங்கிருந்து விழும்னு சொல்றாரு. கரெக்டா நம்ம மேட்சிங் பாருங்க. ஸோ இந்த லோ தான். இந்த லோயில இருந்து நீங்க வந்து மெஷர் பண்ணி பார்த்தா தெரியும், டார்கெட் வரைக்கும் 81 பிப்ஸ் இருக்கு, சாரி ஹேண்டில்ஸ் இருக்கு. அதுல இருந்து இங்கிருந்து நம்ம டார்கெட்டுக்கு 243 இருக்கு ரன், PO3 ஸ்டாப் ரன் வந்து அவ்வளோ இருக்கு. எஸ், அப்போ இதுதான் கைஸ். மட்டும் இல்ல, அவர் வந்து ஷார்ட், அவரோட பயாஸ் வந்து ஷார்ட்டா இருந்ததுக்கு இன்னும் காரணம் இருக்கு. NFP வேற மேல தூக்கிடுச்சு, மேனிப்புலேஷன். அதுக்கப்புறம் நீங்க வந்து இதை பார்க்கலாம். இது ஹையர் ரேஞ்சஸ்ல வந்து பார்த்தா இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்ல இருக்கும், கீழே தான் அடிக்கும் பாருங்க. ஸோ அந்த மார்க்கெட் சிமெட்ரி வந்து எப்படி அலைனா இருக்கு, அது அதோட அடிப்படையில தான் அவர் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அந்த இடத்துல. ஸோ அது வந்து நமக்கு வந்து அதை அது வச்சு நம்ம வந்து சொல்ல முடியும் இவர் வந்து PO3 யூஸ் பண்றாரு, கோல்டு பேக் யூஸ் பண்றாரு. ரெண்டு, இவர் ஷார்ட் பார்த்ததுக்கு இன்னும் சொல்றேன். இவர் டெய்லி டைம் ஃப்ரேம் வாங்க, டெய்லி டைம் ஃப்ரேம்ல எல்லாத்தையும் எடுத்து விடுறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல ப்ரைஸ் வந்து ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணிருச்சு, ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு சரியா. ஸோ இந்த இடத்துல எல்லாம் லிக்விடிட்டி வச்சிருக்கு, பிரேக்கர், இந்த பிரேக்கர் பிளாக்கோட இந்த நான் GB லெவல்ல எல்லாம் லிக்விடிட்டி வச்சிருக்கு. ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எந்த ஆல்கோ வந்து என்னன்னா, நம்ம அல்கோரிதம் ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து நம்ம பார்த்து வந்து இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்து பிரேக்கர் பிளாக் வந்துருச்சு, பிரேக்கர்ல இருந்து FEG வந்துருச்சு, FEGல இருந்து நமக்கு வந்து ப்ரைஸ் மறுபடியும் ஆர்டர் பிளாக் வரைக்கும் போய் ப்ரைஸ் வந்து மிட்டியேஷன் பிளாக்குக்கு வரணும். மிட்டியேஷன் பிளாக்ல வந்து ப்ரைஸ் லிக்விடிட்டி ஓயில போனோம். இதுதான் இந்த இடத்துல மேக்ஸிமம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வரைக்கும், சாரி மேக்ஸிமம் ஃபேர் ப்ரைஸ், ஃபேர் வேல்யூ, ப்ரீமியம் ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் போயிடுச்சு ப்ரைஸ். இங்க வரைக்கும் எல்லாம் போய் திரும்பி வந்தோம். அப்ப கூட இது ஆல்கோரிதம் 2 இந்த ரேஞ்சு விட்டு அது ஃபெயில் ஆகாது. இந்த இடத்துல நியூ வீக், நியூ டே, ஓப்பனிங் கேப்ஸ் எல்லாம் இருக்கு, சாரி நியூ வீக். அந்த அது வந்து மறுபடியும் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு, ப்ரைஸ் திரும்பி வந்தது. திரும்பி வந்து மறுபடியும் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்லயே அலைனா இருக்குது, அந்த கேப் வந்து சரியா, ரிஜெக்ஷன் பிளாக்லயே வந்து அலைனா இருக்குது. திரும்பி வந்து இந்த ரேஞ்சு வந்து, அதாவது ப்ரைஸ் இந்த ரேஞ்சு விட்டு தாண்டி அடுத்த பார்ட்டிஷனுக்கு வந்த போது நம்ம வந்து அடுத்தது இந்த பார்ட்டிஷன்ல தான் கண்டினியூ பண்ணணும்னு நமக்கு வந்து இருந்தா ப்ரைஸ் கண்டிப்பா இந்த கேப்பு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி மேலே தான் போகணும். அதுதான் அதோட ரூலு சரியா. அப்படி மேலே போனாதான் இது வந்து ரிஜெக்ஷன் பிளாக் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல அதை உடைச்சு கீழே வந்துருச்சு. அதை உடைச்சு கீழே வந்ததும் போராத, இது வந்து ஃபேர் வேல்யூ கேப் வச்சு கீழே வந்துருச்சு. ஸோ அப்படி ஒரு ரிஜெக்ஷன் பிளாக்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சு கீழே வந்துருச்சுன்னா திரும்பி அந்த இடத்துல போனால் இந்த ப்ரீவியஸ் ரேஞ்சிலேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஆல்கோட பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணல. அப்போ அந்த கம்ப்ளீட் பண்ணணும், முதல்ல அந்த ஆல்கோ பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த இடத்துல கூட பாருங்க, இதெல்லாம் வந்து கேப் இந்த இடத்துலயும் இருக்குது சரியா. ஸோ இந்த ப்ரைஸ் இந்த இடத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள்.
ஏன்னா இந்த இடத்துல இப்போ வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ல ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ரிஜெக்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து கீழே நமக்கு வந்து வந்துடணும். ப்ரைஸ் கீழே இந்த இடத்துல வந்தால் தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆல்கோரிதம் 2 வந்து பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணும். சரியா? ஸோ அப்போ ப்ரைஸ் ஆர்டர் பிளாக்ல ரிஜெக்ஷன் பிளாக்ல ரிஜெக்ட் ஆகி ஆர்டர் பிளாக் வேற கிரியேட் பண்ணி எவ்வளோ அழகா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கு பாருங்க. கேப் வைக்க அடுத்த கேண்டில் வச்சாதான் இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்பாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வந்து பியரிஷ் தான். ஏன்னா லிக்விடிட்டி ஓயில தாண்டிடுச்சு. அடுத்த டே வந்து மேக்ஸிமம் அவன் வந்து 83 வரைக்கும் போவான், ஹை வச்சிருப்பான். ஹை ஆஃப் த டே வந்து 83ல இருக்கும். கொஞ்சம் ஏறி இருக்கும். கரெக்டாக அந்த கேப்ல சியில டச் பண்ண மாட்டான். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கீழே வந்துருவான். அப்படி வரும்போது இது வந்து லிக்விடிட்டி ஓய்டும் கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பிரேக்கர் வந்தாதான் நமக்கு வந்து ஒரு அப்சைடு மூவ் வந்து பார்க்க முடியும். அதாவது ஒரு பயாஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வந்து பயாஸ் வந்து செல்லு தான். சரியா? ஸோ அதோட அந்த செல்லு அப்படி பயாஸை வச்சிருக்கிறதுக்கு ஐசிடி நேத்து வந்து பயாஸ் வந்து செல் போடுறதுக்கு காரணம் இது ஃபேர் வேல்யூ கேப். சோன் வந்து ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல புல்லிஷ் பார்க்கவே மட்டும் இல்லை, என்எஃப்பி வேற மேலே அடிச்சிருச்சு. என்எஃப்பி வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் மேனிப்புலேட் பண்றத ஒரு நியூஸ் டிரைவர் தான். சரி, இது வச்சு நீங்க வந்து சொல்ல முடியும் நம்ம ஐசிடி தலைவர் வந்து கோல்டு பேக் ரூல்ஸ் வந்து ஒபே பண்றாரு. ஓகே கைஸ், அப்போ நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லை, நிறைய ஐசிடி வீடியோஸ் நான் வந்து எடுத்து பார்த்தேன். நிறைய அவர் போடுற எல்லா வீடியோஸும் நான் வச்சு எடுத்து பார்ப்பேன். எல்லாமே வந்து கோல்ட் பேக்ல பர்ஃபெக்டாக நம்ம அலைன் பண்ணி எடுக்கலாம் எல்லாமே வந்து. ஸோ ஓகே, நீங்களும் செக் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. நம்ம உங்க இதெல்லாமே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே.